இரண்டாம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன்? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை ஏழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கிற சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள்லாம் உங்க சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். இல்லையா? இந்த சட்டங்கள்லாம் இல்லைன்னா நான் எவ்வளவு சுதந்திரமா இருப்பேன் அப்படின்னு பல நேரங்கள்ல தோணியிருக்கும். சரியா சொன்னீங்க. அதைத்தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். நம்ம மூலக்கட்டுரை தாவீது எழுதியதாக கருதப்படுற ஒரு பண்டைய பதிவு. அதாவது மேசியாவை குறித்த சங்கீதம் 2. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு பதிவு அது. கண்டிப்பா. மனிதர்கள் ஏன் இப்படி கடவுளோட அதிகாரத்துக்கு எதிராக கலகம் செய்றாங்க, உண்மையான சுதந்திரம்னா என்ன அப்படிங்கறத இந்த ஆழமான அலசல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு காட்சியோட ஆரம்பிக்குது. உலக தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விவாதிக்கிறாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த கடவுளோட சட்டங்கள் எல்லாமே தங்களை முடக்கி போடுற ஒரு விலங்கு அப்படின்னும் அதையெல்லாம் அறுத்து எரிஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஓ, அப்போ அந்த அதிகாரம் அவங்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி தெரியுது. ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சிறைச்சாலை தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவங்க அப்படி நினைக்கிறதுல என்னங்க தப்பு? இப்போ யாரோ ஒருத்தர் நாம எப்படி வாழணும், நம்மளோட எல்லைகள் என்ன அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அது ஒரு கட்டுப்பாடுன்னு நினைக்கிறது மனித இயல்புதானே. அதுவும் உண்மைதான். அந்த கயிறுகள் அறுக்கதான் யாருமே நினைப்பாங்க இல்லையா? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்விதான். இந்த மூலக்கட்டுரை வைக்கிற மைய முரண்பாடே இதுதான். மக்கள் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நூலாசிரியர் வாதுகிறார். அதாவது அவங்க நினைக்கிறது உண்மையான சுதந்திரம் இல்லையா? ஆமா, அவர் பார்வையில தெய்வீக வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் உண்மையிலே சுதந்திரமா இல்ல. அவன் தன்னோட சொந்த ஆசைகளாலையும் இச்சைகளாலையும் ஆளப்படுறான். ஆனா அந்த குழப்பமான நிலையிலேயே அவன் தன்னை ரொம்ப சுதந்திரமானவன்னா நினைச்சுக்கிறான். இது கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இப்போ ஒரு பட்டத்தோட ஞாபகம் தான் வருது. பட்டம் எப்படி சொல்றீங்க? இப்போ வானத்துல உயரமா பறக்கிற ஒரு பட்டத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அது ஒரு நூலால கட்டப்பட்டிருக்கு. அந்த பட்டத்தோட பார்வையிலிருந்து பார்த்தா அந்த நூல் தன்னோட சுதந்திரத்தை பறிச்சு தன்னை கீழே இழுக்கிற மாதிரி தான் அதுக்கு தோணும். ஓ, அந்த நூல் அருந்தா நான் இன்னும் மேல போவேன்னு அது நினைக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த நூல் மட்டும் அருந்தா நான் வானளவே சுதந்திரமா பறப்பேன் அப்படின்னு அந்த பட்டம் நினைக்கும். ஆனா உண்மையில அந்த நூல் அருந்தா என்ன ஆகும்? அது தன்னோட பேலன்ஸை இழந்து கீழே விழுந்துரும். கரெக்ட். தட்டு தடுமாறி நேரா கீழே விழுந்துடும். தன்னை கட்டுப்படுத்துதுன்னு அது நினைச்ச அதே நூல் தான் உண்மையில அது பாதுகாப்பா பறக்க உதவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மூலக்கட்டுரையும் இதே தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு இது. இப்போ மனிதர்கள் தங்களோட சுதந்திரத்துக்காக அந்த பட்டத்தோட நூலை அறுக்க நினைக்கும் போது எல்லாவற்றையும் படைத்தவர் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் என்ன கோபப்படுறாரா? இல்ல, அதுதான் அங்க ட்விஸ்ட். இந்த கலகத்தை பார்த்து பரலோகத்துல இருக்கிறவர் பதற்றப்படல, மாறாக அவர் சிரிக்கிறார் அப்படின்னு கட்டுரை சொல்லுது. ஓ, சிரிக்கிறாரா? ஆமா, பூமியில என்னதான் அரசியல் திட்டங்கள் போட்டாலும் அவர் ஏற்கனவே தன்னோட ராஜாவை, அதாவது மேசியாவை சியோன் மலையில நிறுவி விட்டார் அப்படின்னு தெளிவுபடுத்துறார். ஒரு நிமிஷம். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மாபெரும் சாம்ராஜ்யங்கள், அவங்களோட அதிகாரங்கள் எல்லாமே ஒரு பொருட்டே இல்ல அப்படின்னு இந்த நூல் சொல்ல வருதா? ஒரு வகையில ஆமா. உலக அதிகாரங்கள் எல்லாமே ரொம்ப குறுகிய காலத்துல அழிஞ்சு போகக்கூடியவை அப்படின்னு ஆசிரியர் காட்டுறார்.
எந்த அதிகாரமும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத தலைவர்கள் மறந்துடுறாங்க. ஆமா, வரலாறு முழுக்கவே சாம்ராஜ்யங்கள் வர்றதும் போறதுமா தானே இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த தற்காலிக அதிகாரங்களை அசைக்க முடியாத ஒரு நிரந்தர அதிகாரத்தோடு ஒப்பிட்டு காட்டுறது தான் இந்த பதிவு. இப்போ இந்த உலக அதிகாரங்கள் தற்காலிகமானதுன்னா, அந்த மெசியாவோட, அதாவது இயேசுவோட உண்மையான அதிகாரம் எப்பேற்பட்டது? புதிய ஏற்பாட்டு பதிவுகள் இத பத்தி என்ன சொல்லுது? இதை புதிய ஏற்பாட்டோட இணைச்சு பார்க்கறது ரொம்ப முக்கியம். மத்திய நற்செய்தியில இயேசு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஓ, சகல அதிகாரமும்? ஆமா, இது சும்மா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஆளுற அரசியல் அதிகாரம் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது. அதோட யோவான் நற்செய்திப்படி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தைகளே மனிதர்களை நியாயந்தீர்க்கும் அளவுகோலா இருக்கும். ஆக அவர் அதிகாரம் தற்காலிகமானதில்ல, நித்தியமானது. கண்டிப்பா அப்படிதான் நூலாசிரியர் முன்வைக்கிறார். அப்போ மனிதர்களுக்கும் இந்த அதிகாரத்துக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்னு இந்த நூல் ஆலோசனை கொடுக்குது? இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டிட்டு மனித குலத்துக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ் இந்த நூல் கொடுக்குது. அதாவது, அவரை முத்தஞ்செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆசிரியர் பயன்படுத்துறார். அவரை முத்தஞ்செய்யுங்கள், அதுக்கு என்ன அர்த்தம்? பண்டைய கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, இது முழுமையா சரணெஞ்சு மரியாதையை செலுத்துறத குறிக்கும். அவர் ஒரு நியாயாதிபதியா மாறுறதுக்கு முன்னாடியே அவரிடம் அடைக்கலம் புகுந்து விடணும் அப்படிங்கறதான் இதோட வாதம். வாவ்! அப்போ இந்த ஒட்டுமொத்த அலசல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது இதுதான். அதாவது, நாம கண்மூடித்தனமான ஒரு அடிமைத்தனத்தை பத்தி பேசல. இது நம்ம பார்வைய மாத்திக்கிறது பத்தின ஒரு விஷயம். ஆமா, 100% உண்மை. கலகம் செஞ்சுட்டு நூல் அருந்த பட்டமா தரையில மோதி விழுறது சுதந்திரம் இல்ல. அந்த நூலை பாதுகாப்பா பிடிச்சிருக்கிறவர்கிட்ட சரணடைறது தான் உண்மையான சுதந்திரம். இதை விட சிறப்பா இந்த மூலக்கட்டுரையோட சாராம்சத்தை சுருக்கி சொல்ல முடியாது. சூப்பர். இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல உங்களை நிலைநிறுத்துற பட்டத்தோட நூலை அறுக்க நீங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்களை பாதுகாப்பா பிடிச்சிருக்கிற அந்த படைப்பாளரோட கைகள்ல அடைக்கலம் புகுந்துட்டீங்களா? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.